வணக்கம். இது உங்களுக்கான ஒரு பிரத்யேக ஞானத் தேடல். இன்னைக்கு நாம பார்க்க போறது அவதூத கீதை. ஆமா. அதோட 8வது அத்தியாயம் ஸ்வாத்ம சம்வித்யுபதேஷோ. அதாவது ஆன்ம ஞானம் பத்தின உபதேசம். இது ஞானம்னா என்ன, ஞானி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுது இல்லையா? கரெக்ட். இது ஞானம், அப்புறம் ஞானம் அடைஞ்ச அவதூதரோட இயல்பு பத்தின ஒரு ஆழமான அலசல்னு சொல்லலாம். இதுல சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஆமா. முக்கியமா இறைவனை தேடுறதுலயே இருக்கிற சில முரண்பாடுகள், அப்புறம் ஒரு முனிவரோட குணங்கள் என்னென்ன, கடைசியா அவதூதருங்கிற வார்த்தைக்கே ஒரு குறியீடு அர்த்தம் இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது வெறும் தத்துவம் மாதிரி இல்லாம சுய உணர்தலுக்கான ஒரு வழிகாட்டுதல்னு தோணுது. பழங்கால ஞானம்னாலும் இன்னிக்கும் யோசிக்க வைக்குது. நிச்சயமா. அப்ப முதல் விஷயத்துக்குள்ள போலாமா? போலாம். அந்த முதல் வசனம் இறைவனை தேடுறதுல இருக்கிற முரண்பாடு பற்றி பேசுதுன்னு சொன்னீங்களே. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா ஆரம்பிக்குது. அவதூதர் பிரம்மன் கிட்ட 3 விஷயங்களுக்காக மன்னிப்பு கேக்குற மாதிரி இருக்கு. மன்னிப்பா? பிரம்மன் கிட்டயா? எதுக்காக? முதல் விஷயம் பாருங்க, பிரம்மன் எங்கும் நிறைந்தவர்னு சொல்றோம். ஆமா. ஆனா நாம என்ன பண்றோம்? தீர்த்த யாத்திரை, புண்ணிய ஸ்தலம்னு அவரை தேடி போறோம். ஆமா, போறோம். அப்படி குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் அவரை தேடுறது, அவர் எங்கும் நிறைந்தவருங்கிற அந்த உண்மைய நாமளே மறுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்காக ஒரு மன்னிப்பு. ஓ, இது யோசிக்க வேண்டிய கோணம்தான். சரி, 2வது? ரெண்டாவது, பிரம்மனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றோம். அருவம். சரி. ஆனா தியானம் பண்ணும்போது மனசுல ஒரு உருவத்தை வச்சு அவரை நினைக்கிறோம். ஒரு வடிவத்தை கற்பனை பண்றோம். ஆமா, அது தியானத்துக்கு சுலபமா இருக்குமே. இருக்கலாம். ஆனா உருவமே இல்லாத ஒண்ணுக்கு உருவம் கொடுக்கிறது அதோட இயல்பை மறுக்கிற மாதிரி தானே இருக்கு. அது ரெண்டாவது தவறு மாதிரி சொல்றார். புரியுது. அப்ப 3வது? 3வது, பிரம்மனை வர்ணிக்கவே முடியாது, சொல்லுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்றோம். ஆமாம். ஆனா நாம என்ன பண்றோம்? அவரை பத்தி பாடல்கள் பாடுறோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், அவரை விவரிக்க முயற்சி பண்றோம். பக்தி மார்க்கத்துல இதெல்லாம் சகஜம் தானே. சகஜம்தான். ஆனா வர்ணிக்க முடியாதவரை வர்ணிக்க முயற்சி பண்றது, அதுவும் ஒரு வகையில அவரோட தன்மைய மறுக்கிற மாதிரி ஆகுதுன்னு சொல்றாரு. இது 3வது. அப்போ யாத்திரை, தியானத்துல உருவகம் பண்றது, துதிப்பாடல்கள் பாடுறது, இதெல்லாமே நம்ம பக்தியோட செய்யற விஷயங்கள். ஆனா இதுவே நம்ம புரிதலை கட்டுப்படுத்திடவும் வாய்ப்பு இருக்குன்னு இந்த வசனம் சொல்ல வருதா? அதுதான் விஷயம். நாம எந்த கருவிகளை வச்சு அந்த முழுமையான உண்மைய தேடுறோமோ, அந்த கருவிகளே அந்த உண்மையோட எல்லையற்ற தன்மைய முழுசா புரிஞ்சுக்க விடாம ஒரு தடையா மாறிடலாம். ம் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட பொருந்தும் போல இருக்கே. கருத்துக்களுக்கும் நேரடி அனுபவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி. ஆமா, அதேதான். ஒரு விஷயத்த பத்தி நாம படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அத நேரடியா அனுபவிக்கிறது இன்னொன்னு. அது மாதிரி முழுமையான உண்மையோட விஷயத்துல நம்ம மொழி, நம்ம சிந்தனை, நம்ம செயல்கள் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குன்னு இந்த வசனம் உணர்த்துது. அந்த எல்லைய உணர்ந்து செயல்படணுங்கிறது தான் முக்கியம் போல. மிகச் சரியா சொன்னீங்க. சரி, இப்படி தேடல்ல இருக்கிற இந்த நுட்பமான விஷயத்த சொல்லிட்டு, அடுத்ததா ஞானம் அடைஞ்சவங்க, அதாவது முனிவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு இந்த அத்தியாயம் விவரிக்க ஆரம்பிக்குது. ஆமா, அந்த முனிவரோட சித்திரம் வசனங்கள் 2, 3, 4ல வருது இல்லையா? ஆமா, அந்த தடைகளை தாண்டி உண்மையை உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணங்கள் என்னென்னு ரொம்ப அழகா விவரிக்குது. சொல்லுங்க, கேக்கலாம். முதல்ல அவங்களோட உள்நிலை எப்படி இருக்கும்? ம் அவங்களோட அறிவை ஆசைகளால கலங்காம தெளிவா இருக்கும். புலன்கள் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். மனசுல எப்பவும் ஒரு அமைதி, ஒரு உறுதி, மென்மை, தூய்மை இருக்கும். சரி. அப்புறம் முக்கியமா, இது என்னோடது அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. உடைமையற்ற நிலை. பேராசை சுத்தமா இருக்காது. உணவுல கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கும். தன்னோட ஆன்மாவிலேயே, அதாவது தன்னோட உண்மையான இயல்பிலேயே அவங்க நிலைச்சிருப்பாங்க. இது உள்ளுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள். சரி, வெளியில எப்படி தெரிவாங்க? மத்தவங்களோட பழகுற விதம், அவங்க நடத்தை எப்படி இருக்கும்? அதுவும் ரொம்ப விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எப்பவும் விழிப்புணர்வோட இருப்பாங்க. சும்மா ஏனோ தானோன்னு இல்லாம ஆழமான தன்மையோட இருப்பாங்க. ஆழமான தன்மைனா? அதாவது மேலோட்டமா இல்லாம ஒரு ஸ்திரத்தன்மையோட, நிதானத்தோட இருப்பாங்க. மனசையும் புலன்களையும் ஜெயிச்சவங்களா இருப்பாங்க. சரி. பணிவு இருக்கும். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நல்ல நடத்தையோட இருப்பாங்க. எல்லாரோடையும் ஒரு நட்பான அணுகுமுறை, இரக்க குணம். ஓ, இரக்கம், நட்பு எல்லாம் வருதா? ஆமா. அது மட்டும் இல்ல. தொலைநோக்கு பார்வை, கருணை, அஹிம்சை, எல்லார்ட்டையும் பொறுமையா இருக்கிறது, உண்மையிலேயே நிலைச்சிருக்கிறது, பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் நன்மை செய்யறது,
குற்ற உணர்வே இல்லாத ஒரு தூய்மையான ஆன்மாவோட இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இந்த பட்டியல் ஆச்சரியமா இருக்கு. இது வெறும் அமைதியா உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியலையே. கருணை, நன்மை செய்யறதுன்னு செயல்களும் இதுல அடங்கியிருக்கு. சரியா கவனிச்சிங்க. இது வெறும் செயலற்ற நிலை கிடையாது. உலகத்தை வெறுத்து ஓடி போறதே இல்ல. இது உள்ளுக்குள்ள ஒரு முழுமையான சுய கட்டுப்பாடு, அதே சமயம் உலகத்தோட ஒரு பாசிட்டிவான கருணையான ஈடுபாடு. அப்போ வாழ்க்கைக்குள்ளேயே இருந்துகிட்டு அதோட பந்தங்கள்ல சிக்காம தெளிவோட இரக்கத்தோட வாழ்றது. கரெக்ட். உள்ளுக்குள்ள அந்த அமைதியும் தெளிவும் இருக்கிறதால தான் அவங்களால இவ்ளோ கருணையோட பாரபட்சம் இல்லாம செயல்பட முடியுது. அந்த உள் சுதந்திரம் தான் இந்த வெளி குணங்களுக்கு ஆதாரம். அடுமாள். இப்போ இந்த அத்தியாயத்தோட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பகுதிக்கு வரோம்னு நினைக்கிறேன். ஆமா, அடுத்த பகுதி. அவதூதர்ங்கிற அந்த வார்த்தையே பிரிச்சு ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்றது. வசனம் 5லிருந்து 9 வரைக்கும். ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டெக்னிக். ஆ வ தூ த அப்படிங்கிற 4 எழுத்த வச்சே அவதூதரோட மொத்த இயல்பையும் விளக்கிடுறாங்க. முதல்ல ஆ. சொல்லுங்க. ஆவுக்கு என்னென்ன அர்த்தம் சொல்றாங்க? ஆ 3 விஷயங்களை குறிக்குது. ஒன்னு, அவர் ஆசைகள், எதிர்பார்ப்புகள் எல்லா கட்டுகள்ல இருந்தும் விடுபட்டவர். ஆசாபாச வினிர்முக்தா. சரி. 2, அவர் ஆரம்பம் நடு முடிவுன்னு எல்லா நிலையிலயும் தூய்மையா இருக்கிறவர். ஆதி மத்தியாந்த நிர்மலக. 3, அவர் எப்பவுமே ஆனந்த நிலையிலே நிலைச்சிருக்கிறவர். ஆனந்தே வர்த்ததே. ஆசை, எதிர்பார்ப்பு இல்லாம எப்பவும் தூய்மையா ஆனந்தமா இருக்கிறது. நல்லா இருக்கு. அடுத்தது வா. விஏ வா. வாவும் 3 விஷயங்கள். அவர் எல்லா வாசனைகளையும், அதாவது மனசுல பதிஞ்சு போன அந்த ஆசை, எண்ணங்கள், பழக்கங்கள் இது எல்லாம் வேரோட அழிச்சவர். வாசனா வர்ஜிதா. ஓ, வாசனைகள் இல்லையா? ஆமா. அப்புறம் அவரோட பேச்சு, அது பரிசுத்தமா எந்த குறையும் இல்லாம நன்மை தர்றதா இருக்கும். வக்தவ்யம் ச நிராமயம். 3வதா, அவர் எப்பவும் நிகழ்காலத்துல, அதாவது அந்த பிரம்ம தத்துவத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பார். வர்த்தமானேஷு வர்த்ததே. கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையும் பத்தி கவலைப்படாம. சரி. அடுத்தது து. இதுல கொஞ்சம் வித்தியாசமான விளக்கம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, தூ அவர் உடல் உணர்வே இல்லாம இருக்கலாம். அதனால ஒருவேளை அவரோட உடம்புல தூசி படிஞ்சு தூளி தூசர காத்ராணி அழுக்கா கூட தெரியலாம். அப்படியா? ஆனா அவரோட மனசு மட்டும் எக்தம் தூய்மையா, எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும். தூத சித்தோ நிராமயக. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் தாரணை, தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத நிலையை அடைஞ்சவர். தாரணா தான நிர்முக்தோ. ஓ, அந்த தூசி படிந்த உடல்ங்கிறது அவர் உடல் மேல எவ்வளவு பட்டற்று இருக்காருன்னு காட்டுது. ஆனா பயிற்சிகள் தேவையில்லைங்கிறது, அப்போ அந்த பயிற்சிகள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல முக்கியம் இல்லையா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது பயிற்சிகள் எல்லாம் ஒரு பாதை மாதிரி. இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாதையிலேயே நிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி. அந்த ஞான நிலையில அந்த பயிற்சிகளோட நோக்கம் இயல்பாவே அவருக்குள்ள நிறைவேறின நிலையா இருக்கும். அதுக்காக அவர் தனியா முயற்சி செய்ய தேவையில்லை. அது அவரோட இயல்பா மாறிடும். புரியுது புரியுது. அதுதான் உச்சக்கட்ட நிலை போல. சரி, கடைசியா அந்த தா. தா என்பதும் ஆழமான கருத்துக்களை குறிக்குது. அவர் எப்பவும் அந்த பிரம்ம தத்துவ சிந்தனையிலே ஆழமா நிலைச்சிருப்பவர். தத்துவ சிந்தா திருதா. சரி. அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. எதையாவது செய்யணும், சாதிக்கணுங்கிற அந்த கட்டாயமும் இருக்காது. சிந்தா சேஷ்டா விவர்ஜிதா. அப்படியா? ஆமா. இறுதியா அவர் தமஸ் குணம், அதாவது அறியாமை, மந்தபுத்தி, அப்புறம் அகங்காரம், இது 2ல இருந்தும் முழுமையா விடுபட்டவர். தமோஹங்கார நிர்முக்தஸ். அப்பப்பா, என்ன ஒரு ஆழமான விளக்கம். இந்த 4 எழுத்துக்குள்ள அவதூதரோட முழு இயல்பையும் அடக்கிட்டாங்க. இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல. நிச்சயமா இல்ல. இது மொழிக்கும் ஆன்மீக அனுபவத்துக்கும் உள்ள ஒரு ஆச்சரியமான தொடர்பை காட்டுது. எப்படி ஒரு சொல்லே அந்த நிலையின் சாராம்சத்தை தாங்கி நிற்க முடியும்னு பாருங்க. ஆமா. முக்கியமா இது வெளிப்புற தோற்றம், பேச்சு இதையெல்லாம் விட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆசை இல்லாமை, அகங்காரம் இல்லாமை, பிரம்ம சிந்தனை இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. மிகச் சரியா சொன்னீங்க. உள்நிலை தான் முக்கியங்கிறத இது அழுத்தமா சொல்லுது. 10வது வசனம் அது என்ன சொல்லுது? அந்த 10வது வசனம் ஒரு பலஸ்ருதி மாதிரி. அதாவது இந்த பாடலை கேட்கறதாலேயோ படிக்கிறதாலேயோ என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்றது. ஓ, என்ன நன்மைன்னு சொல்லுது? தத்தாத்ரேய அவதூதரால் இயற்றப்பட்ட இந்த ஆனந்தமான பாடலை படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும்
மறுபிறவியே இல்லை. தேஷாம் நைவ புனர்பவக அப்படின்னு சொல்லுது. மறுபிறவி இல்லையா? இது ஒரு பெரிய வாக்குறுதியா இருக்கே. இதை எப்படி எடுத்துக்கிறது? படிச்சாலே கேட்டாலே போதுமா? இது போன்ற வரிகளை பல ஞான நூல்கள்ல பார்க்கலாம். இதுக்கு நேரடி அர்த்தம் எடுக்கிறத விட இதோட உள்ளார்ந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஞானத்தோட ஆழத்தையும் அதோட சக்தியையும் இது குறிக்குது. இந்த ஞானத்தை உண்மையா புரிஞ்சுகிட்டு அதன்படி வாழ்ந்தா பிறவிச் சுழலிலிருந்து விடுபட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையையும் வழிகாட்டுதலையும் இது கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது அந்த ஞானத்தோட தீவிரத்தையும் அது கொடுக்கக்கூடிய விடுதலையின் சாத்தியத்தையும் உணர்த்துற ஒரு வழி. அந்த ஞானத்தை உள்வாங்கிக்கிறதே ஒரு பெரிய படிங்கிற மாதிரி. ஆமா, அந்த ஞானத்தோட ஒன்றிணைவதன் மூலமா கிடைக்கக்கூடிய உச்சகட்ட பலனை குறிப்பதா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இது கேட்பவர்களையும் படிப்பவர்களையும் அந்த ஞானத்தை நோக்கி இன்னும் ஆழமா ஈர்க்கும் ஒரு உத்தியாகவும் இருக்கலாம். சரி புரியுது. ஆக இந்த 8வது அத்தியாயம் நமக்கு நிறைய சிந்தனைகளை கொடுத்திருக்கு. ஆமாம். சுருக்கமா திரும்பி பார்த்தா நம்ம வரையறுக்கப்பட்ட வழிகள்ல முழுமையான இறைவனை தேடும்போது வர்ற அந்த முரண்பாடு, அப்புறம் ஞானம் அடைஞ்ச ஒரு முனிவரோட ஒரு முழுமையான சித்திரம், அவரோட உள் அமைதி, வெளி கருணை கலந்து இயல்பு, ஆமா, கடைசியா அவதூதர்ங்கிற அந்த பேருக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆழமான குறியீட்டு அர்த்தம், இதையெல்லாம் நாம இன்னைக்கு பார்த்தோம். ஆமா. இது பழங்காலத்து ஞானமா இருந்தாலும் இது எழுப்புற கேள்விகளும் குடுக்கிற தரிசனங்களும் இன்னிக்கும் ரொம்பவே பொருத்தமானதா இருக்கு. நிச்சயமா. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த அத்தியாயம் விவரிச்ச அந்த விடுதலை நிலைய ஆசையே இல்லாம, அகங்காரமே இல்லாம எப்பவும் ஆனந்தத்துல இருக்கிற நிலை, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி. இப்போ நாம பொதுவா அனுபவிக்கிற நம்ம அன்றாட வாழ்க்கை நிலைக்கும் அந்த நிலைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. உள்ள அமைதி, முழுவை பத்தின இந்த பழங்கால பார்வை இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட எப்படி பொருந்துது? இது உங்களுக்கு என்ன சொல்ல வருது? நீங்க யோசிச்சு பார்க்கலாம். கூடவே இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த நூல் வசனம் 8ல தாரணை, தியானம் மாதிரி பயிற்சிகளே தேவையில்லாத ஒரு நிலைய பத்தி பேசுச்சு இல்லையா? ஆமா. அப்போ பயிற்சியை கடந்த ஒரு நிலைதான் இலக்குன்னா, இன்னும் அந்த பாதையில நாம போய்கிட்டு இருக்கும்போது இந்த தியானம், ஒருமுகப்படுத்துதல் மாதிரி பயிற்சிகளோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? இதையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க தேடலுக்கு இது ஒரு புதிய வெளிச்சம் தரலாம்.